ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஹவு டு மேக் அவர் ஃபர்ஸ்ட் 10,000 rupees வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன் கிளாத்திங் பிராண்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்துக்கிட்டு அந்த ப்ராசஸை ரோட் மேப்பை நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். வந்துட்டு ரொம்ப உண்மையாயிட்டே ரொம்ப ஈஸியான வந்துட்டு விஷயம்தான். ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மிஞ்சுமா 500 rupees பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஏன்பா நல்ல ஒரு அழகான பிஸ்னஸ் தான் இந்த கிளாத்திங் பிராண்டு. எக்ஸ்பெஷலி பார்ட் டைம் மாட்டு எக்ஸ்ட்ரா மணிக்கு எப்படி என்ன சைடு ஹஸ்டில் நல்ல ஒரு சைடு ஹஸ்டில் இல்லாட்டி இந்த கண்டிப்பா இந்த இது இருக்கும். அப்படின்னா எனக்கு அப்படி இருந்திருக்கு, இனியும் இருக்கும். அதை வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பற்றி இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணுறேன். எழுதி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செட் அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ். ஓகே, நீங்கள் நல்ல தரமான நல்லா வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே போங்க, கிளாத்திங் பிராண்ட் டைப் பண்ணுங்க, ஜிம் சாருக்கு வரும், எங்கல்லே வரும். இந்த மாதிரி இருக்க இதை காப்பி பண்ணி அந்த தீமை அப்படியே வந்துட்டு அந்த தீமோட ப்ரீமியம்னஸை உங்கள் பேஜில் நீங்கள் கொண்டு வர பாருங்க ஃபர்ஸ்ட்டு. விச் இஸ் அதே கலர் அண்ட் தீம்ஸ் இல்லை. அன்சாருக்குள்ளே போனீங்கனாலே, வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலோ இன்ஸ்டா பேஜுக்குள்ளே போனீங்கனாலோ ஒரு ப்ரீமியம்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அந்த இதை வந்துட்டு காப்பி பண்ணி பண்ணாலுமே பிரச்சனை கிடையாதுங்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டா பேஜை மட்டும் செட்டப் பண்ணுங்க. சரியா? சில பேர் வந்துட்டு என்னன்னா நேம் வந்துட்டு சாட் ஜிபிடியில் பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்தாச்சு, நம்ம வந்துட்டு நேமை கூட வந்துக்கிட்டு யோசிக்காம இருந்திருக்கும். பிடிச்ச ஏதாவது ஒரு நேம் வைங்க. நேம்லாம் மேட்ரே கிடையாது. நேம் ரீச் ஆகும், நம்ம லோகோ ரீச் ஆகி நம்மள்ட்ட வாங்குவாங்க. இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி, நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஒரு கஸ்டமர் வந்துக்கிட்டு நம்ம இந்த பிராண்டை வந்துட்டு பெருசாக வளர்த்து வச்சிருக்கோம்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம பிராண்டு அந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த லோகோ வேற என்ன நேமு இதுலலாம் வந்துக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான இருக்கு, லட்சக்கணக்கான கிளாத்திங் பிராண்ட் இருக்கு. எதுவுமே நம்ம மனசுல பெருசா நிக்கிறது இல்லை. பேசிக்கா காமன் மேன்ட்ட கேட்டா வந்துக்கிட்டு நைக்கா, அதிதாஸ், வேற என்ன அப்படி பூமா, கிளாத்திங் பிராண்ட்னா இதோட்டிங் பிராண்டுகள் இருக்கு. ஆனால் எதுவுமே வந்துட்டு எப்படியுமே மக்கள் மனசுல நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த டிஷர்ட்டை அவங்க வேர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. மற்றபடி அந்த கிளாத்திங் பிராண்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறத விட, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கும்போது இந்த ப்ரீமியம்னஸ் ஃபீல் பண்றீங்கல்ல, அதுக்காண்டி தான் அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை வாங்குறாங்களே தவிர கம்பெனியோட இதுக்கு இல்லை, ஹைப்புக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த வந்துட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டில் பண்ண வேண்டிய பல விஷயம் வந்துக்கிட்டு ஆப்பிளில் பண்ண முடியாதுதான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு எந்த அவங்க அவங்க பர்சனலி தான் பார்க்குறாங்க. பர்சனலி உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் வந்துட்டு மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. மற்றபடி யாருக்குமே தேவை கிடையாது. அதனால வந்துட்டு நீங்க உங்க பிராண்டோட இதை செட் பண்ணும்போது நீங்க மக்களுக்கு ப்ரொவைட் பண்றதுல வந்துட்டு இந்த குவாலிட்டி கொடுக்குறீங்கிறது மட்டும் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகேயா? இது வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, ஒரு இன்ஸ்டா பேஜ் செட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டா பேஜுக்குள்ள போகும்போது ஒரு தீம் வந்துட்டு ஃபர்ஸ்டே நீங்க வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. தீம் ஓடி பண்ணுங்க. ஒரு இன்ஸ்டா தீம் ஓடி எப்படின்னா அந்த இந்த தீம்ல மட்டுமே போடுங்க. வந்துட்டு எப்போ போஸ்ட் போட்டாலும் அதே அதே தீம்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெட்புல் அவங்க பண்ண வேண்டிய ஸ்டன்ஸ் தான். எப்படின்னா அவங்க ரெட்புல்குள்ள போனா இதான்ப்பா இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற பேஜுக்குள்ள போனா இதான்ப்பா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு மக்களுக்கு வந்துக்கிட்டு மைண்ட்ல தானாவே ஃபிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு தீமை பில்ட் பண்றது தான் வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ் நான் வந்துட்டு சொல்றேன். அது நீங்க பண்ணிட்டீங்கனாலே பாதி விஷயம் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் எப்படின்னா இன்ஸ்டா பேஜ் செட்டப் பண்றதுக்கு இதை தவிர்த்து வேற நிறைய வளவளன்னு பேசுறது அர்த்தம் இல்லை. நம்ம அடுத்த மாதிரி போயிடும். ஃபைண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் அபோவ் 5K ஸ்டோரி வியூஸ். அதே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரை லோக்கல்ல கண்டுபிடிங்க.
லோக்கல்ல இப்பல்லாம் வந்துகிட்டு ஒரு ஊருக்கு 10 இன்ஃப்ளூயன்சர், 15 இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டாங்க. செலிபிரிட்டீஸ் வந்துட்டாங்க. முன்னாடிலாம் தமன்னா, அ நெறைய ஆக்ட்ரஸு, ஹீரோயின்ஸு இவங்க தான் செலிபிரிட்டீஸ். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்துகிட்டு நீங்க டக்குன்னு செலிபிரிட்டி ஆகலாம். நான் டக்குன்னு செலிபிரிட்டி ஆகலாம். இப்படி வந்துட்டு செலிபிரிட்டி ஆகுறத விட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்துகிட்டு அந்த பவர் வந்துகிட்டு ஈஸியா இப்ப எல்லார் கையிலயும் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நெனச்சா கூட அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்துகிட்டு காலம் மாறிடுச்சு. அப்ப அத வந்துட்டு நம்ம வந்துகிட்டு யூஸ் பண்ணிக்கணும். உங்க ஏரியால கண்டிப்பா டாக் தட் இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொன்னா உங்களுக்கு ஒருத்தன் ஞாபகம் வரும். எப்படியும் ஒரு 20K ஃபாலோவர்ஸ் மேல வச்சிருப்பான். அ அவங்கள பாருங்க. அவங்க கிட்ட போயிட்டு கொலாபரேஷன் வச்சுக்கோங்க. எப்படி நான் வந்துட்டு ஒரு கிளாத்திங் பிராண்ட் பண்றேன். நீங்க உங்க ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா, நான் வந்துட்டு கஸ்டமைசர்லாம் அதுக்கிட்டு உங்களுக்கு டீ ஷர்ட் பிரிண்ட் பண்ணி தாரேன். உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே தரேன். நீங்க எனக்கு வந்துட்டு ஒரு இந்த கை மாறாட்டி ஒரு வீடியோ மட்டும் போடுங்க. அப்படின்னு நீங்க போயிட்டு சொல்லுங்க. சரியா? அவங்க வந்துகிட்டு எஸ் சொல்றாங்க, நோ சொல்றாங்க. அது உங்க திறமை. நீங்க பேசி ஓகே சொல்ல வைங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்க வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீயாட்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாத்துக்கு வந்துட்டு ஒரு ரூ. 300 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டம் டிசைனுக்கு வந்துகிட்டு நீங்க வந்துட்டு கேன்வாலயே ஒரு 2 நாள்ல வந்துட்டு டிசைன் பண்ணிடலாம். அப்புறம் வந்துகிட்டு உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அது ஒரு ₹50 வச்சுக்கோங்க. ஒரு ₹500 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து அவங்க போடுற ஸ்டோரியையோ, ரீல்ஸையோ 10,000 பேர் பார்க்குறாங்க, 20,000 பேர் பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா இதுலேருந்து ஒரு 5 இது வருங்கிறேன். அதான் இப்போ வந்துகிட்டு மெயின் பாயிண்டே வந்துட்டு அந்த மார்க்கெட் தான். இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதுதான் இப்போ வந்துகிட்டு அந்த அந்த வியூஸ் தான் காசா மாறும். 10,000 பேருக்கு 5 பேருன்னே கணக்கு போடுங்களாம். 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. குவாலிட்டி குடுங்க. உங்க வீடியோல அவ்வளோ குவாலிட்டி குடுங்க. அவங்க டீ ஷர்ட்ல வந்துட்டு பெஸ்ட் குவாலிட்டியாட்டு நீங்க தேடி பார்க்கலாம். 2, 3 லிங்க்ஸ் வந்துகிட்டு நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். டீ ஷர்ட்டோட லிங்க் ஆட் பண்றேன். அ உங்களுக்கு வந்துட்டு வேற என்ன பண்ணணும்? டீ ஷர்ட் லிங்க் அ ஆமா. டீ ஷர்ட்டோட லிங்க் பிரிண்ட் வந்துட்டு நியர்பை நீங்க வந்துட்டு எங்க பிரிண்டிங் கிடைக்குமோ அங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அ இப்ப நியர்பை செலிபிரிட்டிக்கு வந்துகிட்டு இது பண்ணியாச்சா? நம்ம இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சா? அப்போ ஓகே. 3வது ஸ்டெப்பு ஃபைன் கிளாத். நீங்க கிளாத் வந்துட்டு அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல, மித்ரால எதுலயோ போயிட்டு நீங்க வந்துட்டு பிளாங்க் டீ ஷர்ட், பிளாங்க் ஹூடி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணீங்கனாலே ஒரு ₹250 வரும். ₹300 வரும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இது எதுக்குன்னா வந்துட்டு இது நம்ம சேல் பண்றதுக்கு இல்ல. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ற கஸ்டமருக்கு வந்துட்டு குடுக்க போறதில்ல. இது வந்துட்டு இன்ஃப்ளூயன்சருக்கு நம்ம வந்துகிட்டு பண்ற ஆட் செலவு. புரியுதா? இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இது 0ல இருந்து நம்ம வந்துட்டு ₹0 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றனால, நம்ம இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபர்ஸ்ட் குடுக்குற ஆட் ஸ்பெண்டா நீங்க நெனச்சுக்கோங்க. ஒரு 300ல இருந்து ₹500 நீங்க வந்துட்டு ஒரு இது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ₹500 நீங்க ஒரு ஹூடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேன்வால டிசைன் பண்றது ஃப்ரீ தான். டெலிவரி சார்ஜ் ஒரு ₹50 தான். அத அவங்க வீடியோ போட்டு அவங்க வந்துகிட்டு ஒரு 10,000 வியூஸ், 20,000 வியூஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லீட்ஸ மட்டும் நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 5 பேர் வந்தாலும், அது உங்களுக்கு 5 கஸ்டமர். அந்த கஸ்டமர் வந்துகிட்டு எப்படி இது பண்றதுன்னு நான் லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன். அ 3வது வந்துகிட்டு டிசைன். டிசைன் வந்துகிட்டு இருக்கறதுலயே ஈஸியான ஆப்ஷன் வந்துகிட்டு Canva, Kittl. ஒரு மார்க்அப் நீங்க பண்றீங்கன்னா, ஜஸ்ட் வந்துகிட்டு Canvaல போயிட்டு நீங்க வந்துட்டு எப்படி Canvaக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள போனீங்கன்னா வந்துட்டு டீ ஷர்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? அ இருக்காது. நம்ம டைப் பண்ணணும். அதுல வந்துட்டு எதுல போட்டா போலாம்? கிரியேட்ல போனீங்கன்னா, கிரியேட்டுக்குள்ள லோடிங் ஆயிட்டு இருக்குப்பா. லோடிங் ஆயிட்டு நம்ம வந்துட்டு டி ஷர்ட் பிரிண்ட் டிசைன்
பிரிண்ட் டிசைன்னு போட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான வந்துட்டு ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு நெறையவே கிடைக்கும். அதுல வந்துட்டு அதுலேருந்து எடுத்துக்கிட்டு, கஸ்டமரோட கஸ்டமைஸ் ஃபோட்டோவ எடுத்துக்கிட்டு, நம்ம வந்துட்டு அழகா உங்க கிரியேட்டிவிட்டிய எடுத்து ஈஸியா பண்ணலாம். பண்றதுக்கு மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த டிசைன் மட்டும் வந்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிசைன வந்துட்டு நம்ம டீ ஷர்ட் பேக்ல பிரிண்ட் பண்ணி, நம்ம நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருப்போம்ல Instagram இன்ஃப்ளூயன்சர். அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ரீல்ஸ் போட்டுருவாங்க. இப்ப அந்த ரீல்ஸ் வந்துட்டு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்துகிட்டு அவங்க ரீச் ஆகுதாகும். இப்ப வந்துட்டு நீங்க ஒரு நீச் வச்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைலா இருக்கலாம், வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கலாம், ஏஐ பேஸ்டா இருக்கலாம், வந்துட்டு என்ன வேணா இருக்கலாம். அந்த நீச்சுக்கு ஏத்த மாரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். விச் இஸ் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா வந்துட்டு நீங்க ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பா ஆ ஒரு இன்ஃப்ளூயன்சர்ட்ட கான்டாக்ட் பண்றதுங்கிறது இப்போ பெரிய ஒரு விஷயம்லாம் இல்ல. இந்த கம்பெனிலேருந்தே நாங்க கால் பண்றோம். நாங்க இது ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். நாங்க இதுல நீங்க கொலாப் பண்ண விரும்புறீங்களா? ஒரு 10 பேர்ட்ட கேட்டாலும் கண்டிப்பா ஒரு 2 பேரு அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஓகேயா? ஆ ஓகே. கேன்வா டிசைன் வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம். கேன்வா டிசைன் பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்துட்டு கேன்வாக்கு நான் வந்து போடுறேன். அண்ட் வந்துட்டு கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். கண்டிப்பா இந்த ரீல்ஸ் போட்டதுல இருந்துட்டு, இதுலருந்து மார்க்கெட் ஆகி உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு கிடைக்காம இருக்கவே மாட்டான். அதான் வந்துட்டு Instagramமோட பவரே. Instagramமா இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும். என்ன Facebook? Instagram தான். Instagram மூலியமாட்டு வர லீட்ஸ் வந்துகிட்டு ஏராளம். வந்துகிட்டு அது மூலியமா கிடைக்கிற அமௌண்ட் வந்துகிட்டு உண்மையாட்டு பல பேர் வந்துட்டு லைஃபே சேஞ்ச் பண்ற அளவுக்கு இப்ப இருக்கு. ஸோ வந்துகிட்டு நீங்க Instagramம மெயினா ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கண்டிப்பா கிடைப்பான். அ அவன்ட்ட எப்படியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வரப்போ, அவங்கள்ட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ₹800 அந்த ஹூடிய நீங்க சேல் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஒரு ₹400 வாங்கிருங்க. வாங்கிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு, அ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க நம்மளே டீ ஷர்ட் வாங்க போறோம். அது நமக்கு தான் தெரியும். கஸ்டமருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஸ்கேம்லாம் பண்ணல. பிரச்சனை கிடையாது. எல்லாரும் பண்ணபடி தான். நம்ம வந்துட்டு இது அதுக்கப்புறம் தான் நம்ம டீ ஷர்ட்டே வாங்கி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பிரிண்டே பண்ணி, ஆ பிரிண்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி நான் அவங்கள்ட்டயே வந்துட்டு ஒரு ஸ்டோரி அண்ட் ரீல்ஸ் வந்துட்டு போடுறதுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இஃப் அவங்க போட்டாங்கன்னா, அது மூலியமா அவங்களோட சரவுண்டிங்க்கு ரீச் ஆகும். விச் இஸ் ஈஸி மார்க்கெட்டிங்கிறத வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ரீகால் பண்ணுவோம். இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவ்வளத்துக்கும் நம்ம வந்துட்டு பண்ணதுக்கு என்னன்னா, நம்மளோட குவாலிட்டி வந்துட்டு பெஸ்ட் டீ ஷர்ட்ஸ் வந்துட்டு நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்துகிட்டு பெஸ்ட் டீ ஷர்ட்ஸ் நெறைய இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு வேணும்னா எனக்கு தனியா டிஎம் பண்ணுங்க. நான் வந்து திருப்பூர் மார்க்கெட்டோட திருப்பூர்ல இருக்கக்கூடிய டீலர்ஸோட லிங்க் நான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன். அவங்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தனியா நீங்க டிஎம்ல கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஆ மேக்கிங் மனி இன் ஆன்லைன் இஸ் ஈஸி இன் 2025. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, இதுலேருந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் எடிட் பண்ணி அத வந்துகிட்டு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் வேல கொண்டு வர ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு, "ப்ரோ ஐ காட் மை ஃபர்ஸ்ட் சேல்ஸ்" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சூப்பர். அந்த வீடியோ போட்டதுக்கான அர்த்தமே அதான். நம்ம கண்டிப்பா வந்துட்டு சைடு ஹஸ்டல் வந்துட்டு நம்ம இன்னும் பெட்டரா பண்ணுவோம். ஹேட்ஸ் ஆஃப். பை பை. தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.